ஜேபிஜே தமிழ் கார்ட்டூன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. புதுசாக சேனலை பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதான் அங்கே வரலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே வந்துட்டீங்க. வாங்க மாமா, வாங்க வாங்கப்பா. பெரிய எங்களுக்குப்பா ஏன் வந்ததும் வராததுமா ஆரம்பிக்கிறீங்க? வாங்கன்னு இன்முகத்தோட புன்னகையோட தானே சொன்னேன். உன் இன்னும் புண்ணெல்லாம் எனக்கு வேணாண்டா, வழியை விட்றேன். எப்படி பேசுறாரு பாருப்பா இவரு. ஏன்பா வர வழியில இவரை கொஞ்சம் சமாதானப்படுத்தி கூல் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியது தானே? ஏன் மிளகா கலர்ல சட்டையை போட்டுக்கிட்டே மிளகா மாதிரி காரமா கத்திக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நாளாவே அப்படி தாண்டா இருக்கிறான். என்னத்த பண்றது? என்ன கொஞ்ச நாளா நான் அப்படி இருக்கிறான்? நான் என்ன இப்ப கோவப்பட்டுக்கிறேன்? நான் யாருக்கிட்ட இப்ப கத்தனேன்? டேய் ரொம்ப பேசாதீங்கடா அப்படம் புள்ளியா. சரி மாமா, புரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேச மாட்டோம். நீங்க உள்ள போங்க. உங்க டீம் உள்ளதான் உட்காந்துருக்குது. அசோக் வந்துட்டானா? டீம் உன்னதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உள்ளதான் இருக்காரு அவரும். போங்க. சரி உள்ள போங்க. நந்தினி வரல? அர்ச்சனா வீட்டுல இருக்கிறா, போய் பாத்துக்கோ. ஏமாமா உங்க பொண்ணு இங்க வராதா? இங்கெல்லாம் அவ காலை வைக்க மாட்டான். ஏன் சொல்லி கேக்குமா? படுவா பூ தொட்டி தூக்கி வச்சிருவோம் சொல்லிட்டேன். ஏன்டா வெறியத்துற அவன? ஏன்பா நான் இப்ப என்னப்பா தப்பா கேட்டேன்? அவங்க பொண்ணு இங்க வந்தா காலு சுலுக்கிக்குமான்னு தானே கேட்டேன். எடுத்ததுமே வன்முறையை கையாளுறாரு மனுஷன். ஏன்னா உன் பேர் சிவகுமார்டா, அதை தாண்டி அவனுக்கு ஒன்றும் தெரியாது, விடு. அது சரி. சரிப்பா சுகமா இங்க அர்ச்சனா வீட்டில் இருக்காடா, வருவா. சரிப்பா சரிப்பா, நான் போய் பார்த்துக்கிறேன். அம்மா என்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிச்சு, உன்கிட்ட சொல்லணும்னு நான் மறந்துட்டேன். இந்த இப்போ உன்னை பார்த்தது ஞாபகம் வந்துச்சு, சொல்லிட்டா. உங்க அம்மா என்ன முக்கியமான விஷயத்த சொல்ல போறா? காசு கேட்டிருப்பா, அவ்வளவுதானே? அதே தான், அதானே பார்த்தேன். சரி எவ்வளோ வேணுமா? அதுவும் இல்லாமல் இந்த மாதத்துக்கான காசு தான் நான் ஆரம்பத்திலேயே கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன இப்போ திடீர்னு வந்து காசு கேட்குறா? அது வீடு செலவுக்காகலாம் இல்லைப்பா, ஏதோ கோயிலில் வேண்டிக்கிட்டாங்களா அம்மனுக்கு வளையல் தரேன்னு சொல்லி. ஏதோ 5 சவரத்தில் வளையல் வாங்கி அம்மனுக்கு கொடுக்க போகிறாங்களாம் அப்படின்னு தான் சொன்னாங்க என்கிட்ட. அதுக்கு தான் காசு கேட்டாங்க. ஒரு 7 லட்சம் வேணுமா. 7 லட்சமா? டேய் என்னடா, ஏதோ ஒரு சவரத்தில் வாங்கி போடுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, 5 சவரத்தில் வாங்கி போடுறனாடா வேண்டிப்பாங்க. அப்படின்னா வேண்டுதலாம் உங்கள் அம்மாவுக்கு? அது எப்படி சொல்கிறது, எனக்கும் காயத்ரிக்கும் சீக்கிரமா குட்டி பாப்பா பிறக்கணும்னு வேண்டிக்கினாங்களாம். அதான் உனக்கு நல்லது நடக்கணும்னால உங்கள் அம்மா யோசிக்கிறாளே, பரவாயில்லையா? சரி விட்டு பண்ணிடலாம். சரிப்பா. ஆனால் காசு உங்கள் அம்மா கிட்டலாம் கொடுக்க தேவையில்ல, சரியா? நானே அம்மனுக்கு நகையை வாங்கி நானே உங்கள் அம்மாவை கோயிலுக்கு கூட்டின்னு போயிட்டு அவ கையாலேயே கூட கொடுக்க வச்சிடுறேன், சரியாப்பா? சரிப்பா. ஏன் அப்படி சொல்றேன்னா, அம்மா மேல நம்பிக்கை இல்லை, அதானா? அவ வரலாறு அப்படி. சரிப்பா, எனக்கும் சந்தேகம் இருக்குது, இருந்தாலும் வெளியே சொல்ல முடியாம இருந்தேன். சரி இப்ப நீ தானா, அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன். சரிப்பா, ஏதோ ஒண்ணு நீயே பண்றேன்னு சொல்லிட்டலப்பா, அது போதும். நான் மட்டும் பண்ண போறது இல்லப்பா, நீயும் இருக்கணும், காயத்ரியும் இருக்கணும். நம்ம 4 பேரும், உங்க அம்மாவையும் சேர்த்து 4 பேரும் சேர்ந்தே கொடுத்துருவோம், சரியா? அதே மாதிரி கோயிலில் வேண்டிக்கினா மட்டும் பத்தாது, நீங்க 2 பேரும் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். எதனா பிளான் இருக்கா இல்லை எப்படி? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் தள்ளி போட போறீங்க இதெல்லாம்? ஐயோ ஷையா வருதே. டேய் சொல்றா, எனக்கும் பேரப்புள்ளி எடுக்கணும்னு ஆசையா இருக்குதுல்ல. ஐயோ போப்பா, எனக்கு வெக்கம் வருது. சரி நடிக்காத, சொல்லு. என் கல்லன் டேடி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடுவாரு. சரி, ஆனால் இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைப்பா, ஏன்னா ஐடியாவும் இல்லை. 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் டிஸ்கால் ஆயிடுச்சு. அதான் இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு பேசிக்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். நானே சொல்கிறேன், சரியாப்பா? எப்படியோ ஒரு 3-6 மாதம் போவோம்பா. 3-6 மாதம்லாம் ஓவருப்பா, ஏற்கனவே 1 வருஷம் தாண்டி போயிடுச்சு. இந்த ஆடி மாதம் முட்டிட்டோம், அதுக்கப்புறம் நல்ல செய்தி சொல்லுங்க, சரியா? நான் உள்ள போய் என் கோஷ்டியை பார்க்குறேன். சரிப்பா நீ போ. அப்பா ஆனால் இந்த சட்டை செம்மையாகுதுப்பா. அதுவும் அவர் பக்கத்தில் நீ நிற்கும் போது எப்படி தெரியுமா இருந்துச்சு? அவர் ஒரு பக்கம் சிவப்பு மிளகா மாதிரியா, நீ ஒரு பக்கம் பச்சை மிளகா மாதிரியா, செம்ம காம்பினேஷன், சூப்பராக இருந்துச்சு. அது சரி என் செல்லக்குட்டி டேடி. போடா டேய் போ, உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா பாரு, போய் பாரு அவளை. அங்கதான் போறேன் அடுத்து. நாளைக்கு நீ எப்படி இருக்கிறாளோ தெரில, சரி போய் பார்ப்போம். ஏண்டி ஒட்டரை குச்சியே, கோயிலுக்கு போறோம்னு தெரியுதுல்ல, பூ வைக்காமலே வருவா அவ்வளவு தூரத்துல இருந்து. இந்தா இதை வாங்கி வச்சுக்க. வேணா பிரியா, நீயே வச்சுக்க, நல்லா ஃபிகர் மாதிரி இருக்கிற. பூ வச்சுக்கிட்டே அழகா ஒரு பொட்டை மட்டும் வை, செம்மையா இருப்ப. வாயை பாருங்கக்கா அவளுக்கு. பாரு தொடப்பக்கட்டா உருண்டை பொறுக்கி பயந்துட்டேன்டா ஒரு நிமிஷம். நானு இப்படியா கத்துவா? இப்படி ஊசிய மூஞ்ச பரவலுக்கு என்ற வந்தது வராதுமா வாயாச்சுனுக்குறா. அப்ப நான் உன்னை அப்படிதான் கத்தி பயமுறுத்துவே. ஏன் மூஞ்ச பரவ அவனுக்கு குரங்கு மூஞ்சி ஒடி ஊசி பட்டச. ராகுலே, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. அவ்வளவுதான், இதுக்கப்புறம் இங்க நடக்கிற எதையும் நம்மளால காது கொடுத்து கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. என் செல்ல குட்டியே, ஐ டு மிஸ் யூ டி. என்னடா பேசுறீங்க? இது யாருக்கும் புரியாது பாசக்கா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது.
குரங்குங்களா, ஒழுங்கா பேசுங்க. இதுக்கு மேல வெறுப்பேத்த வேணாம்டா, கடுப்பு எடுப்புறாங்க. சரி சரி, அப்புறம் நீ என்னாடியே இவ்வளவு மெலிஞ்சிட்டா? ஏய், இப்பதாண்டி எனக்கு உண்மையிலே தொடப்பு கட்டி கட்டி பிடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏன் நானா மெலிஞ்சிட்டேன்? டேய், நல்லா தின்னுகிட்டு இருக்கேன்டா நான் வீட்டுல. அப்படியா? சரி, எங்க நான் உன்னை மறுபடியும் பாக்குறேன், இப்படி கடையில. கரெக்டா தான்டா சொல்ற, ஒல்லியா தான் ஆயிட்டாவ. நான் தான் சொன்னேன்லக்கா, எனக்கு தெரியாத இவ்வளவு பத்தியா? இங்க பாரு, சாப்பிட்டா மட்டும் பத்தாது, மனசுல எந்த கவலையும் வச்சுக்க கூடாது. நீ மனசு ஃபுல்லா கவலையை வச்சுக்கின்னு நீ எவ்வளவு தின்னாலும் சரி, உடம்புல ஒட்டாதிரியே ஒட்டாது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் ரொம்ப ஜாலியா தான் இருக்கிறேன். ஜாலியா இருக்கிறியா? கண்ணெல்லாம் டொக்கு வந்து போய் கிடக்குதா? தெரியுதா என்ன கிரீம் எல்லாம் போட்டு மறைச்சனே மாட்டிக்கினியா? பொறுக்கி உருண்ட. என்னென்ன பேர் வச்சு கூப்பிட்டுக்குதுங்க பாரு. திட்டாதிரி என் செல்லுக்குட்டிய. ராகுல் ஒருத்தவங்கள ஒரு தடவை பார்த்தாலே போதும், ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி கரெக்டா சொல்லிடுவான் எல்லாத்தையும். வாய் கோணிக்க போகுது பாத்தி. சரி வா, அங்க போலாம் வா. அங்கெல்லாம் நான் வரல. ஆண்டி, அங்க வாடி, வீடே பரபரன்னு இருக்கு. அது இடு இது இடுன்னு அம்மா வார்த்தையும் ஒரு பக்கம் எல்லாரையும் ஏவி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் காயத்ரியும் மணியும் அப்படியே தேவதைகளாட்டு ரெடி ஆயிருக்கிறாளுங்க. வந்து பாரு எல்லாத்தையும். நான் வரல, எல்லாரையும் இங்க வர சொல்லு, நான் பாத்துக்கிறேன். பெரிய சீலுக்கு மாரி பேசாதண்ணா. உன் ஒருத்திக்காக எல்லாரும் இங்க வருவாங்களா? அப்ப யாரும் வர தேவையில்ல, எல்லாரையும் கோயில்ல வச்சு நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ஓவரா பண்ணாதண்ணா. என் அண்ணன் அங்க ஒருத்தர் இருக்காருங்கிறதுக்காக நீ வரமாட்டியா? அப்ப மத்தவங்கள உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? ஆமா, நீ எதுக்குடி இந்த கலர் ட்ரெஸ் போட்டா? ஏன் இந்த கலருக்கு என்ன? அதானே. அட ஆமா, ஏன்டி நந்தினி இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்த? ஏன் பிரியா அப்படி சொல்ற? இந்த கலர் ட்ரெஸ் போடக்கூடாதா என்ன இன்னைக்கு? அதானே, இந்த கலர்ல என்ன இருக்கு? அதாவது ஒரே மாதிரி கலர்ல இன்னைக்கு வீட்ல சில பேர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க தான். ஆனா நீ போட்டுட்டு வந்தது தான் பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. ஆமால, புரிஞ்சு போச்சு. அதானே, உங்களுக்கு எல்லாம் புரியாமையா இருக்கும். ஏய், என்னடா விஷயம்? எதுக்கு ஓட்டுறீங்க? என்ன சொல்றேன் சரியா? உனக்கு இன்னைக்கு இந்த கலர் ட்ரெஸ் போடணும்னு தோணுச்சு? தெரியல, என்னமோ தோணுச்சு. அதுவும் இல்லாம ரொம்ப நாள் போடலடா இதை. அதனாலதான் புது துணியை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு புஷ்பாக்கா தான் இப்போ என்கிட்ட சொன்னாங்க. சமீபத்தில் நைட்டி வாங்கணுமா, அப்பதான் சொன்னாங்க. இந்த ட்ரெஸ்ஸும் போடாமையே வச்சிருந்தேனா, சரி அதனால தான் இன்னைக்கு போடணும்னு தோணுச்சு. அதுவும் இல்லாமல் என்னமோ தெரியல, இந்த ட்ரெஸ் இன்னைக்கு போட்டே ஆகணுங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதான் போட்டேன். உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் விட்ட குறை தொட்ட குறைன்னு என்னமோ ஒன்று இருக்குடி. யார் ரெண்டு பேருக்குள்ளேயும்? ஏன் உங்க அண்ணன் இந்த கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்காராண்டா? ஆமான்னு சொன்னா போய் மாத்திருவதானே? சி, அதெல்லாம் மாத்த மாட்டேன். நான் ஏன் மாத்தணும்? உங்க அண்ணனை வேணா போய் மாத்திக்க சொல்லு. அப்ப ஆமா, உண்மையாவா சொல்ற? எப்படி இருந்தாலும் கோயில்ல அவரு உங்க கண்ணில் பட்டுருவார்ல, அப்ப நீயே தெரிஞ்சுப்ப. சரி, என்னமோ விடு, எதுக்கு பத்த பத்திலாம் பேசிக்கிட்டு? எனக்கு என்னமோ தோணுச்சு, நான் போட்டேன், அவ்வளவுதான். எண்ட் ஆஃப் த டாபிக். இதுக்கு மேல இதை பத்தி யாரும் பேசக்கூடாது. சரி, நீ போய் அவளுங்க ரெண்டு பேரும் இங்க கூட்டிட்டு வா. முடியாது. சி, நானே மெசேஜ் பண்ணி கூப்பிட்டுக்கிறேன். ரொம்ப ஓவரா தான் பண்றேன். கூப்பிட்டுக்க எனக்குண்ணா. அப்புறம் சுகமாங்க உள்ள இருக்காங்கடா, ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்க. சரி சரி, அவங்களையும் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். ஏன்னா ஊர்ல இருந்து சரசம் மரகதமும் வந்திருக்கலாம், அது 2 டிக்கெட் தான் மிஸ் ஆகுது. பசங்க ஸ்கூலுக்கு போயிருக்கலடா, ஈவினிங் வந்தா வீட்டில் யாருனா இருக்கணும். அதுவும் இல்லாமல் அந்த அலுமேலி கேள்வியை நம்பி பசங்களை விட முடியாது. அதனால தான் சரச பாட்டி ஊர்லயே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மரகத பாட்டியை பற்றி தான் உனக்கே தெரியுமே, வியாபாரம் தான் முக்கியம் அந்த அம்மாவுக்கு. அதனால அவங்களும் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கூப்பிட்டோம் எல்லாரையும், ஆனால் வர முடியாதுன்ட்டாங்க. அது சரி, அப்புறம் அந்த ரோஸ் ஆண்டி சும்மா இருக்குமே, அதை வச்சுன்னு வர வேண்டியதானே? இந்த ஜூலியும் சும்மா தான் இருக்கும் வீட்டில், கூட்டின்னு வர வேண்டியதானே? ஜூலி வீடு மருதுல, அதனால வீட்டில் பொருள் எல்லாம் ஏற கட்டிக்கிட்டு இருக்காங்க. டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ரோஸ் ஆண்டியும் வரல, ஜூலியும் வரல. இல்லைன்னா வந்திருப்பாங்க. எல்லாரையும் பார்க்கணும்னு ஒரு ஆசை. சரி விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வாரம் கூழ் ஊத்துறதுக்கு எல்லாரும் அங்கே வந்துருவோம்ல, அப்போ பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். அவ்வளோதான், என்ஜாய் பண்ணலாம். வேலைக்கிழமையே வந்துருங்க எல்லாரும். கண்டிப்பா என் அண்ணனோட வருவேன். உன் அண்ணனுக்குலாம் எங்கள் வீட்டில் இடம் இல்லை. என் அண்ணனுக்கு இடம் இல்லை, அது வீட்டில் நானும் இருக்க மாட்டேன். ஆரம்பிச்சிருச்சிங்க. அப்போ பாய் தலைக்கணி எல்லாம் தரோம், ரோட்டில் படுத்துக்கோங்க நீ உன் அண்ணனும். நாங்கள் ஏன் டிசிலுக்கு ரோட்டில் படுக்கணும்? எங்களுக்கு நாங்கள் தங்கறதுக்கு வீடா இல்லை? எங்கள் அப்பா வீடு இருக்குதா, புஷ்பாக்கா வீடு இருக்குதா, மரகத பாட்டி வீடு இருக்குதா. ஏன் இந்த ரோஸ் ஆண்டி வீட்டில் கூட நாங்கள் போய் தங்கிப்போம். எங்களுக்கு எல்லா இடத்துலையும் இடம் இருக்குதுரியே, சிலிக்க. சும்மா சொன்னேன்டா. உன் அண்ணனுக்கும் உனக்கும் தாராளமாக அந்த வீட்டில் இடம் இருக்குது, தாராளமாக நீங்கள் அங்கேயே தங்கலாம். சரியா? எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஏன்னா இனிமேல் நடக்க போகிற எல்லா விஷயத்துக்கும் உன் அண்ணன் அந்த வீட்டில் இருப்பார். என்ன விஷயம் நடக்க போகுது அதை நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்க, அப்பதான் சர்ப்ரைசிங்கா இருக்கும். ஏன் ராகுல், வழக்கமா 4 பேருமே ஒன்னா தானே உட்காருவாங்க. இன்னைக்கு ஏன் பத்து மாமாவும் அசோக் மாமாவும் எதிர உட்காந்துருக்காங்க? இதனால அப்படி சிவப்பு சட்டை போட்டுனுக்கிறாருல உங்க டேடி, அவர் ஏன் எங்க அண்ணனை குஜிலி மஸ்து பண்ருவாரோங்கிற பயத்துல தான் 2 பேரும் எதிர உட்காந்துருக்காங்க. அப்பதானே அடிக்கிறதுக்கு கையை தூக்கும் போது அப்படியே பிடிச்சி அமுக்கி அக்கல்ல வைக்க முடியும். என்னடா சொல்ற நீ? இன்னும் நல்லா சத்தமா சிரிச்சு மாட்டி விடு ப்ரோ. அங்க பாருங்க, உங்களே முறைக்கிறாரு அவரு. என்னப்பா காமெடி ஷோ எதனா போயின்னு இருக்குதா? இப்படி சிரிக்கிற நீ? சாரிப்பா, நான் ஏதோ தெரியாம சிரிச்சிட்டேன். அட என்ன மாப்பிள்ள, இதுக்கெல்லாம் போய் நீங்க சாரி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப வந்ததுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கிற நீ பட்னு. சும்மா கத்துறதுக்கு நான் பைத்தியமா? நம்ம பேசினுக்கிறோம், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிரிக்கிறான் அவன்.
மூஞ்ச பாரு அவனுக்கு நல்லா. பொண்டாட்டி ஆடி மாசத்துக்கு அம்மா வீட்டுக்கு அமிச்சிட்டு பின்னாடியே இவனும் வந்துட்டான். கரெக்டா சொன்னீங்க மாமா. ஐயா அழகேசியா ரொம்ப சிரிக்காத, நீ எப்படியும் யோகியம். நீ கூட தான் காயத்ரி அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க வீடே கெதின்னு கந்தியாம தினம் போய் நின்று இருந்தியாம அந்த பொண்ணு உன்னை நல்லா திட்டி திட்டி அமுச்சு விட்டுச்சாம. அதுக்கப்புறம் தானே நீ வீட்டோட நீங்க இருக்கிற. இப்ப பதில சொல்றா போண்டா மூஞ்சி. இந்த மாதிரி தவறான தகவல் எல்லாம் யார் மாமா சொன்னா உங்களுக்கு? என்னடா தவறான தகவல்னு சொல்றான் உன் மாப்பிள்ள? இல்ல சரியான தகவல் தான். என் பொண்ணு என்கிட்ட அப்படித்தான் சொன்னான். அதைத்தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். மாப்பிள்ள நீங்க தான் அங்க வந்து இருந்தீங்களே, அப்புறம் என்ன எதுக்காக மறைக்கிறீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள, டுபாக்கூர் மாப்பிள்ள சொல்லுங்க, ஏன் மறைக்கிறீங்க? இப்ப பேசுறா, இவ்வளவு நேரம் வாய் கிழிய பேசினல, பேசிப்பா. மூச்சப்பறா அவனுக்கு ஆளும் மண்டையும் எதுவும் சரி கிடையாது இந்த வீட்டுல. என்னதான் பிள்ளைங்களை வளர்த்து வச்சுக்கிட்டே நீ தெரில. உடனே என்கிட்ட வந்துருவியே. நானும் என் பிள்ளைங்களை கரெக்டா தான் வளர்த்துருக்கேன். ஆமா நீ வளர்த்து கிழிச்ச லட்சணம் தான் தெரியுதே. உன் பொண்ணு ஒரு குட்டி சாத்தான் தோக்கறானே, இவன் ஒரு குட்டி பிசாசு. ஒருத்தனை வளர்த்து வச்சிருக்கிறிய நல்ல வான அளவுக்கு. அவன் ஒரு சோப்பலாங்கி. இன்னத்துக்கு தான் அவ்வளவு பெருசா வளர்ந்துக்குதுன்னே தெரியல. ஒன்னுத்துக்கும் பிரோஜனம் இல்லது. என்ன இந்த அண்ணன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கே? அண்ணன் இப்படி கோவத்துல இருக்கும்போது எப்படி நம்ம சந்தோஷம் அங்க அனுப்புறது? அதை தாண்டி நானும் யோசிக்கிறேன். ஐயோ அத்தை, நீங்க யாரும் எதுவும் யோசிக்க வேணாம், வழி விடுங்க, நான் போய் அவர்கிட்ட பேசுறேன். இருடா கொஞ்சம் பறக்காத, அதுக்காகவா நாங்க உன்னை பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறோம். இரு, அந்த அளவுக்கு கொஞ்சம் கோவம் குறையிட்டோம். வந்ததுல இருந்து காய்ச்சி முடிச்சுன்னு கத்தி நிக்கிறாருல, கொஞ்சம் அடங்கட்டும். இரு, டயர்ட் ஆகட்டும், அப்புறமா போனி. ஏன் அத்தை மாமாவை அப்படி சொல்றீங்க? அந்தளெல்லாம் அப்படித்தான்டா சொல்லணும். நீ கொஞ்ச நேரம் அமைதியாரு, இன்னும் கொஞ்ச நேரம் கத்தி அடங்கட்டும். ஆமா சந்தோஷ், உன் அத்தைங்க சொல்றது கேளு, கொஞ்ச நேரம் அமைதியாரு சரியா? நீங்களும் அம்மா சரி போங்க, என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. ஆனா அவரு கத்திக்கிட்டே தான் இருப்பாரு. நீங்க வேணா பாருங்க. கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி கத்திக்கிட்டு இருக்காதரா, கொஞ்சம் அமைதியா இரு சரியா? அப்ப கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு கத்துட்டா அப்ப உனக்கு நல்லா இருக்குமா? சத்தமா சிரிக்கணும்னு ஆசையா இருக்குது, ஆனா எதையாவது தூக்கி அடிச்சிட்டு வருவோன்னு பயமா இருக்குது. சரி பொறுமையா சிரிப்போம். இன்ஜினியரா என்னடா கோயிலுக்கு எத்தனை மணிக்கு கிளம்பலாம்டா? எல்லாரும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கிளம்பிடலாம்டா. இன்னும் யார் ரெடி ஆக வேண்டியது இருக்குதே? ஊர்ல இருந்து நாங்களே ரெடி ஆகி வந்துருக்கிறோம். அந்த அசோக் ரெடி ஆகி வந்துட்டான். இன்னும் யாரா ரெடி ஆக வேண்டியது இருக்குதே? பக்கத்துல தானே உட்காந்துருக்கேன், எதுக்கு இப்படி ஸ்பீக்கர் முழுங்கின மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? சரி பதில சொல்லு, இன்னும் யார் ரெடி ஆகணும்? இல்ல நீங்களாம் பொறுப்பாவே இருக்க மாட்டீங்களா? போனை போட்டு கூப்பிட தெரியுது இல்ல, பொங்கல் வைக்க போறோம் எல்லாரும் வாங்குன்னு. அப்ப எல்லாரும் ரெடி ஆகிருக்கணும்னு தெரியாதா? நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் கிளம்புவீங்களா எல்லாரும்? இல்ல என்ன நினைச்சுக்கிறீங்க எல்லாரும்? ஆல்மோஸ்ட் எல்லாரும் ரெடி ஆயிட்டோம்டா. இந்த கிச்சன்ல தான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, வந்துருவாங்க சரியா? கொஞ்ச நேரம் இரு. நான் தயிர் இருன்னு சொல்லி நிறுகிற நீ கிச்சன்ல வேலை பார்த்து வாங்கலாம். கோயிலுக்கு போறோம்னா கோயிலுக்கு போற வேலையை மட்டும்தான் பார்க்கணும், வீட்டு வேலையெல்லாம் வந்து பார்க்கணும். அதை விட்டுவிட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும். எங்க கொஞ்சம் கூட மரியாதையே தெரியாது உன் பையனை காணோம். ஐயோ முடியலையா? எப்படி பேசுறாருல? ஆமாண்ணா அவன் ரூம்ல இருப்பான், நான் போய் கூட்டிட்டு வரேன். ஆமா புதுசா சமைச்ச பொண்ணு இல்ல, அவன் ரூம்குள்ளேயே இருப்பான். நீ போய் கூப்பிட்டு தான் அந்த வரேன் பான்னு வருவான். ஏய் இங்க இருந்து குரல் விடுறா, வரட்டான். கேட்காதுரா. அப்ப போனை போட்டு கூப்பிடு. அவரே என்ன பத்தி பேசிட்டாரு, இதுக்கு மேலேயும் நான் வெயிட் பண்ண நல்லா இருக்க. நான் போயிட்டு வரேன். அம்மா நான் போயிட்டு வரேன். இவன் அடி சறுக்குன்னு போயிட்டான். போங்கடி, அப்படி பின்னாடி போங்கடி, அவன் பின்னாடி போங்க. என்னடா உங்க அண்ணன் வந்துட்டான், இவ்வளவு நேரம் பூஜை ரூம்ல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தான். எங்க அண்ணெல்லாம் யாருக்காகவும் ஒளிய மாட்டாரு ப்ரோ. அவரை இவ்வளவு நேரம் பிடிச்சி வச்சிருந்தாங்க எல்லா லேடிஸ் சேர்ந்துக்கிட்டு. இப்ப இவர் வந்தது தெரியப்படுத்தணுமே. ஆரம்பிக்கலாம் நம்மள. அண்ணா வாங்கண்ணா, இங்க பாத்தீங்களா அண்ணா, எங்க டேடி வந்திருக்கிறாரு, உங்க மாமனார் சிவா மாமா வந்திருக்கிறாரு, அப்புறம் என் மாமனாரும் வந்திருக்கிறாரு. வாங்க மாமா, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரையும் பார்த்து. எந்த மாமாவை கேக்குறப்பா? உனக்கு இங்க 3 மாமா அங்க இருக்கிறாங்க, இதுல யார கேக்குற நீ? அது எல்லாரையும் தான் மாமா. அது எப்படி நீ எல்லாரையும் இங்கப்ப? என் வீட்டுல இருந்து தானே சொல்லிக்காம கொல்லிக்காம ஓடி போன. அப்ப என்ன பார்த்ததுமே ஏமாமா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா நீ கேட்டிருக்கணும்ல. அது நான் எல்லாரையும் கேட்டேன்னு ஒரு பேச்சு உனக்கு. வாவ், இதுக்குதான் எல்லாரும் இப்படி உட்காந்துருந்தாங்களா? நான் தான் சொன்னேன்ல, அங்க பாத்தீங்களா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்க அத்தைங்களும் லைனா வருதுங்க, அம்மாவும் ஓடியாராங்க. இல்ல என்ன இது பேசின்னு தானே இருக்கிறேன், இப்படியா பக்கத்துல வந்து நிப்பாங்க? சும்மா தானடா நிக்கிறோம், நாங்களும் அவங்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் என்னப்பா உன் மாமா ஏதோ கேட்டானே, பதில் சொல்ல வேண்டியதானே? ஏய் திரும்படா, அங்க பாரு பையனை பாரு, பதில் சொல்லுவான். சொல்றா சந்தோஷ, பேசுப்பா உன் மாமா கிட்ட. சரிங்க மாமா. மாமா நான் அன்னைக்கு அப்படி வந்ததெல்லாம் தப்பு தான், உங்ககிட்ட சொல்லியிருக்கணும். அது ரொம்ப தப்பு மாமா. ஐம் ரியலி சாரி. அந்த விஷயத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க. உன் மன்னிப்பு மண்ணாங்கட்டியெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. ஓடி போனவன் நீ, அவள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஓடி போன தருதல. நான் கூட என்னமோ உன்னை பெருசா உயர்வான்னு நினைச்சேன், ஆனா நீ அப்படிலாம் கிடையாது. நீ சரியான தருதல, நம்பர் 1 தருதல. அவ்வளவுதான். கோயிலுக்கு போறோம்டா, இப்படி எல்லாம் பேசாத. அவனுக்காக வேண்டின்னு தான் வீட்டுல பொங்கலே வைக்கிறாங்க, அவனையே போட்டு இப்படி திட்டி நிக்கிற. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பேசிட்டா. ஏன்டா விடுங்க மாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஆமா பெரிய தியாகி இவரு, வர கோவத்துக்கு
ரொம்ப கண்ட்ரோல் பண்ணின்னு இருக்கிறேன். பேசி பேசி என்ன வயிற்றுச்சல் போட வைக்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதோட உன் குரலை வெளியே வரக்கூடாது சொல்லிட்டேன். வாங்க எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பலாம். எல்லா வேலையும் ஆச்சா? எங்க அது? ஷில்பா என்ன பண்ணின்னு நீங்க? ஒன்றும் இல்லைண்ணே, கிளம்பிடலாம் எல்லாரும். சரி ரைட்டு, வாங்க கிளம்பலாம். அப்புறம் ஷில்பா, கோயிலில் வேண்டிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக வேண்டிக்கின்னா, அம்மா தாயே தருதலை புள்ளியை பெற்று வச்சிருக்கிறேன் நானே, ஓடுகாலி புள்ளியை பெற்று வச்சிருக்கிறேன் நானே, பிரச்சனையை பார்த்தா பயந்து ஓடுது. இனிமேலாவது அதுக்கு நல்ல புத்தியை கூட நல்லா ஆம்பளையே அதுக்கு தைரியமாக நின்று பிரச்சனையை எதிர்கொள்ள சொல்லு அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோ. அதுக்கப்புறமாச்சு புத்தி வருதான்னு பார்ப்போம். ஏன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ? நான் தப்பா பேசிட்டேன் இப்போ? பாருங்க, இதெல்லாம் ரொம்ப அதிகப்படியான பேச்சு சொல்லிட்டேன். அது என்ன ஆம்பளையா தைரியமா பிரச்சனையெல்லாம் எதிர்கொள்ளணும்னு சொல்றீங்க? ஏன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டது கிடையாதா? இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசாதீங்க ஒரு தடவை, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் அவனையெல்லாம் அப்படி தாண்டி பேசணும்? என்கிட்ட நின்று பேசுறதுக்கே தைரியம் இல்லை அவனுக்கு. அது மாதிரி இப்போ கூட ஓட்டாம்பர் அவன் இங்கே வந்து நிற்கும் போதே உங்கள் துணையோட தானே வந்தான் அவன். இந்த மாதிரியா அவங்ககிட்ட நான் பேசுறதுக்கு எழுந்து நின்னா இவனுக்கு 3 பேர் என் கூடவே நிற்கிறானுங்க. ஏங்க நான் அவனை எதனா பண்ணுற போறணுன்ட்டு இதுலேயே தெரியாமாண்ணா அவன் சிறனை. இந்த மாதிரியா என்னதோ பேச வச்சிடாதீங்க இதுக்கு மேலே. அப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் அண்ணன் பேசாதீங்க மாமா. அப்படி தானே பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்னால் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது தான், ஆனால் எதிர்த்து பேச முடியும் மாமா. என் அண்ணன் இன்னொருத்தர் இப்படியெல்லாம் பேசாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அது நான் ஆம்பளையா பிரச்சனையெல்லாம் ஃபேஸ் பண்ண மாட்டேன்னு கேட்குறீங்க? இதே ஆளு தான், இதே ஆம்பளை தான் அன்றைக்கி நீங்கள் அடிக்கும் போது நின்று வாங்கினார் எல்லாத்தையும். ஏன்னா அவர் மேலே தப்பு இருந்துச்சு. இப்போ கடைசியாக நடந்த பிரச்சனை இல்லைலாம் இவர் மேலே மட்டுமே தப்பு இல்லை மாமா, இவர் மேலேயும் தப்பு இருக்குது. ஆனால் உங்கள் பொண்ணு மேலே தான் முக்கால்வாசி தப்பு இருக்குது. அது பேசின பேச்சுக்கு தான் அன்றைக்கி அங்கேருந்து அவர் கிளம்பி வந்தார். இந்த இப்போ போனதுக்கும் நீங்கள் பேசின பேச்சு தான் காரணம். இப்படி வார்த்தையால கஷ்டப்படுத்தினா யார் தான் நிப்பா சொல்லுங்க? ஏதோ நீங்க அவர் இழுத்து போட்டு 4 அடி அடிங்க அப்படியே நிப்பாரு மனுஷன் அன்னைக்கு நின்ன மாதிரி. ஆனா அதை விட்டுட்டு வார்த்தையால காயப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆளாளுங்க அப்பாக்கும் பொண்ணுக்கு ஒரு வேலையே கிடையாது. எதிர்த்து போய் எங்கன்னா சேர்த்து விட்டுணும். மூஞ்சிங்களா பாரு. நல்லா நான் போறேன் இங்கிறது. எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணுங்க. நான் போய் வெளியே வெயிட் பண்றேன். எல்லாரும் வந்துருங்க. புள்ள அண்ணன் மேல இருக்க பாசத்துல ஏதோ ஆவேசத்துல பேசிட்டான். கண்டுக்காத. ஆமாண்டா, நல்ல பிள்ளைங்களே பெற்று வச்சிருக்கிறீங்கடா. அண்ணன் ஓடுகாலி வாயை திறக்காமலேயே ஓட்டான். புதா தம்பி ஓடுகாலியே என்னத்தையோ பேசிட்டு ஓடிச்சு. என்னடா என்ன பெற்று வச்சுக்கிறீங்க நீங்க? என் பொண்ணு இருக்குதே அது ஒன்று போதண்டா. இவனுங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றா. அது எவ்வளோ ஷார்ப் பண்ணி சண்டை போடும் தெரியுமா? அதே பெற்று வச்சுக்கிறானுங்க. பெருச்சு ஒன்றுத்துக்கும் புரோஜனம் இல்லாததுங்க. அம்மா தாயே, உன்னை தேடி வந்திருக்கேன். இதோட எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எல்லாம் சரியாயிடும்டி, நீ வா உள்ள போலாம். சந்தோஷ் வராமா? அம்மா தண்ணி கேனெல்லாம் எடுத்துட்டு வரலாமா கோயிலுக்குள்ள? அதெல்லாம் எடுத்துட்டு வரலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பூசாரிக்கிட்டே சொல்லியாச்சு ஏற்கனவே. சரிம்மா, அப்ப நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வந்துடுறேன். சரிப்பா. சந்தோஷ், சொல்லுங்க அத்தை. அத்தை உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் கோயிலில் வச்சு மறுபடியும் சொல்கிறேன். அவர் கோவத்தில் தான் வார்த்தையை விடுறாரு, மற்றபடி ஒன்றும் இல்லை. நீ எதோ மனசில் வச்சுக்காதப்பா. நானும் உங்ககிட்ட இதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன் அத்தை. நான் அதை பெருசாக எடுத்துக்கல. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை. நான் ஓகே தான். சரிப்பா. சரி, அப்போ நாங்கள் உள்ளே போகிறோம் பாருண்ணே. சரிங்க அத்தை. இருந்தாலும் அப்பா கொஞ்சம் டூ மச்சா தான் பேசுறாரு சந்தோஷ். ஆமாண்டா, அப்பா இஷ்டத்துக்கு பேசுறாருங்கிறதுக்காக நீ அமைதியாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எதிர்த்து பேசினா மரியாதை குறைவாகவும் ஆயிடாது. நீ எதிர்த்து பேசணும் சந்தோஷ. நீ சைலண்டா இருக்கிறதுனால தான் அதை அட்வான்டேஜா பயன்படுத்திக்கிறாங்க. அப்பாவும் சரி, ஏதோ என் தங்கச்சியும் சரி. என்ன 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 நடக்குது? அண்ணனை திட்டுறீங்களா? எல்லாரும் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து திட்டுறீங்களா? அறவே கிடையாது. இல்ல, நாங்களாம் ஒன்றும் திட்டல. அப்பாவை எதிர்த்து பேசியிருக்க வேண்டியதானு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, உங்க நைனா இஷ்டத்துக்கு பேசுவாரு. என் அண்ணன் மட்டும் எதிர்த்து பேசியிருந்தாருன்னு வைங்க, ஐயோ மரியாதை தரல இந்த பையனுக்குன்னு அப்படியா உக்காந்து ஒப்பாரி வச்சிருப்பாரு நடு ரோட்ல. கண்டிப்பா செஞ்சிருப்பாரு மாமா. பின்ன அவரு தான் சிவகுமாராச்சே, என்ன வேணாலும் செய்வார் அவரு. என்னத்த சொல்றது, இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவது அந்த அம்மன் அவருக்கு நல்ல புத்தியை கொடுக்குதான்னு பாப்போம். சரி வாங்க எல்லாரும் உள்ள போவோம். நீ சொன்னதை மட்டும் அப்பா கேட்டிருந்தாரு, நீ காலிடா. இல்லாததுனால தானே சொல்றேன். போய் உடனே உங்க நைனா கிட்ட போட்டு குத்துறாதீங்க. நல்ல பையன்டா நீ. வாங்கடி உள்ள போலாம். இருக்கா நந்தினி வரட்டும். அந்த மகாராணி வந்து இருந்தா இருக்கிறா, நீங்க உள்ள போங்க. ராகுல், நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். இருங்கண்ணா, கொஞ்சம் இருங்கண்ணா. இந்த மாதிரி சீன் எல்லாம் விட்டுறக்கூடாது. மகாராணி இன்னும் உங்களை பார்க்கல. பார்த்துட்டு உள்ள போறாளா இல்லை பார்க்காம போறாளான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அவளை நான் பார்க்க மாட்டேடா, நான் போறேன். இருண்ணா கிட்ட வந்துட்டாளா? இரு, இப்போ வரைக்கும் கண்ணு மேலேயே வச்சுக்கின்னு வரா. இருங்க, கோயிலுக்குள்ள போறப்ப இங்க பார்த்துட்டு தானே போனோம். இருங்க. டோரிக்க நீ இங்க பாருறியே. உன்னதான் இங்க பாருறியே. கத்துறான் ஐயா, நான் மேல பத்த மாதிரியே தான்டா நடப்பேன். ஐயோ, அது எப்படியே சர்க்கஸ் எல்லாம் காமிக்கிற நீயும் உன் அப்பா உங்குறீங்களே. ஐயோ உள்ள குத்துலியோ ஒன்னா நம்பர் டுபா குறுங்கன்னா நீங்க 2 பேரும் தான் இவ்வளோ நேரம் இங்க நின்று கத்தினுக்குறான். அப்படியே பார்க்காமையே கண்ணை மேல சொருவிக்கின்னு போற. மூஞ்ச பாரு இதுக்கு. ரொம்ப ஓவர் எல்லாம் பேசாத. கோயிலோட சிற்பங்களை பார்த்து ரசிச்சுக்கிட்டே போறேன் நானு. சிற்பத்தை ரசிக்கிற மூஞ்ச பாரு. காயத்ரியா எப்படி அழுந்து விட்டுனுக்குது பாரு.
அண்ணனை பார்க்கறதுக்கு துப்பு இல்லடி இதுக்கு பயந்தாங்கோலி. அதனால தான் கண்ணை மேலே வச்சுக்கினே போய் நிற்குது. இந்த பரிடி உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, ரொம்ப ஓவரா வாய் பேசுறான். எனக்கு எவனையும் பார்க்கணும்னு, எனக்கு யாரையும் பார்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் இங்க இருக்கேன்டி, நீ அங்க யாரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்க? சாரிடி, வந்ததுலேருந்து மேலேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா அதான். சரி உன் புருஷன்கிட்ட சொல்லி வை, ஓவரா வாயாடுறான். அவன் கரெக்டா தான் சொல்றான், உனக்கு தான் தைரியமே இல்ல அண்ணனை பாக்குறதுக்கு. எப்படி நெத்தி போட்டில் வச்ச மாதிரி சொன்னா பத்தியா என் பொண்டாட்டியே நாளைக்கு நீ இங்க பாரு, எனக்கு தைரியம் இல்லாமலாம் கிடையாது. நான் மற்றவங்க மாதிரி ஒன்றும் கோழை கிடையாது ஓடி ஒளியறதுக்கு. நான்லாம் யாராக இருந்தாலும் நேருக்கு நேரு நின்று பேசுகிற ஆள், சரியா? எனக்கு சில விஷயத்த பார்க்க பிடிக்கலன்னா பார்க்காம போவேன், அப்படிதான் போவேன். அதில் ஒன்று அந்த பிள்ளைய அடங்கிடிய உன் வரலாறுலாம் எனக்கு நல்லா தெரியும். நீ எந்த இடத்துல எப்படியெல்லாம் ஓடுவன்னு எனக்கு தெரியும். அதனால பெரிய இவா மாதிரி பேசாதேன்னா. நீ சொல்கிற கதையெல்லாம் ஊரில் 4 குழந்தைங்க ஜெட்டி போட்டு சுத்தம் பத்தியா, அதுங்க கிட்ட போய் சொல்லி ஈன்னு கேட்காங்க. என்கிட்டலாம் சொல்லாத, மூஞ்ச முகரையும் பறிச்சுப்ப. கரெக்ட். என்ன கரெக்டு? நான் எந்த பிரச்சனையை பார்த்து ஓடி இருக்கேன்? நான் எந்த பிரச்சனைக்கும் ஓடுனது கிடையாது. நீ தேவையில்லாமலாம் பேசாது. இப்போ நான் அவரை பார்க்கலன்னா எனக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தமா? எனக்கு எல்லா தைரியமும் இருக்கு, என்னால் பார்க்கவும் முடியும். அப்போ ப்ரூவ் பண்ணு நீ தைரியசாலின்னு. அவ்வளோதானே? இப்போ பாரு, கிட்டே வந்து நின்று பார்த்துட்டேன், போதுமா? நான் உள்ள போறேன். சிரிக்காதரா குரங்கு நாயச்சி, நான் உள்ள போறேன். ஓடிட்டாடா அவ, ஓடிட்டா. இதுக்கு மேலே அந்த அம்மாவில் நிற்க முடியாது, அதான் ஓட்டாங்க. ஹாப்பியாண்ணா? லைட்டா பார்த்தீங்களா ட்ரெஸ் கலரா? உங்களுக்கு மேட்சிங்காக போட்டிருக்கா. மெசேஜ் எதனா பண்ணி பேசுகிறாளா உங்ககிட்ட நைஸா? சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. அப்புறம் எப்படிண்ணா சொல்லி வச்ச மாதிரி ஒரே கலரில் ட்ரெஸ் போட்டு வந்தீங்க 2 பேரும்? தெரியலடா, எனக்கு தோணுச்சு நான் இந்த கலரை போட்டேன். அதே தான் அவளும் சொன்னான். சரி ரைட்டு விடுங்க, எப்படியோ கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வச்சிட்டோம். இனிமேல் எல்லாம் நல்லது தான் நடக்கும். பார்ப்போம்.